ஹாய் ஃபுட்டீஸ். இன்றைக்கி ப்ரௌனி கிளாஸ் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாடலில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயிங் ஸ்கேல் எடுத்துகிட்டு அதில் வந்து 40 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 kgக்கு உண்டான அளவு. சாக்லேட் 115 கிராம், ரூம் டெம்பரேச்சர் பட்டர் 55 கிராம், சுகர் வந்து நார்மல் சுகரை பவுடர் பண்ணி அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இது பட்டரையும் சாக்லேட்டையும் ஹீட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்கும் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் செய்ய போகிறேன். உங்களுக்கு குக்கரில் செய்யணும் அப்படின்னா மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் அதை பார்த்து குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ டின்னில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணிக்கலாம். 170 டிகிரி கொடுத்துட்டு கீழ் ராடு வச்சு 30 மினிட்ஸ் கொடுத்து பேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சர்க்கிள் டின்னில் தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து கோன் ஷேப்பில் அது கட் பண்ணுறதுனால. இது பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் ஆறுனது எடுத்து வச்சுட்டு நம்ம கோன் டைப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு வந்து நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஹை ஸ்டிக் இருந்தால் அதை குத்தி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை எடுத்து சாப்பிடும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் கொடுத்து அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்ம சேனலில் ப்ரௌனி கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். இதில் எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரௌனீஸும் வந்து இனி வர வீடியோஸில் வரும். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஹோம் பேக்கர் ஆகலாம்.